ஃபைவரில் கிக்கு கிரியேட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். சரி, இந்த கிக்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோமே, இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. 10 நாளாக நம்ம ஃபைவரை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதில் இன்றைக்கி 5வது நாள். இன்றைக்கி ஒரு கிக்குக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், என்ன ப்ரைஸ் அதுக்கு டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வித் தட் பீங் செட், இட்ஸ் I.Tamizhan, the developer, streamer, engineer, freelancer, and here we go. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற விஷயம் என்னென்னா ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷு. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஃப்ரீலான்சராக இருங்க, இல்லை ஒரு பார்ட் டைம் ஃப்ரீலான்சராக இருங்க, இல்லை ஒரு நீங்கள் டீச்சராக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு பிளான் தேவைப்படும். அதாவது ஃபைவரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான் வேணும். பிளான் இல்லாமல் என்ன பண்ணாலும் செட் ஆகவே செய்யாது. ஸோ அது ஒரு 5000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 5 லட்ச ரூபா இருக்கலாம். பட் நான் இப்போ ஃபார் த டைம் கன்வீனியன்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 10,000 அப்படிங்கிற மாதிரி போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 10,000 உங்களோட டார்கெட் 10,000 ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு ஆர் மேபி லைக் ஒரு மாதத்துக்கு 28 நாள் அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபோன் கம்பெனியில் ஒர்க் பண்ணியாடா ஏன்டா 28 நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. ஏன்னா வந்து இப்போ எல்லா கம்பெனிஸும் 28 நாள் தான் கொடுக்குறாங்க வேலிடிட்டி. அதுக்காக நான் வரவில்லை. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஈஸியாக அதை வந்து நம்மளால் 4ஆல் டிவைட் பண்ண முடியும். லைக் வாரங்களாக டிவைட் பண்ண முடியும். டிவைடட் பை 7 = 4. அதாவது 7 நாட்களாக பிரிச்சுன்னா மொத்தமாக 4 வாரங்கள்னு சொல்லி ஈக்குவலாக வரும். அதை நம்மளுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். 28 நாளில் ஒரு வாரத்தில் என்ன வரும்னா 4 சாட்டர்டேஸ் 4 சண்டேஸ் வரும். ஸோ அதை நம்ம 4 + 8 சப்ராக்ட் பண்ணால் ஒரு மாதத்துக்கு மொத்தமாக ப்ரொடக்டிவாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு 20 நாள் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் வச்சுருப்பாங்களா, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த 20 டேஸ் இருக்குது நம்ம கையில், 20 டேஸில் இருக்குது. இப்போ அதில் ஃபுல் டைம் ஃப்ரீலான்சராக இருங்க, பார்ட் டைம் ஃப்ரீலான்சராக இருங்க. பட் த திங் இஸ், உங்களுக்கு நல்லா தெரியும், இனிஷியலாக ஒரு 6 மாதம் காலதுன்னு சொல்லி எடுக்கும்போது எல்லாருக்கும் ஃபுல் டைம் ஒர்க்லாம் கிடைக்காது. நீங்கள் ஃபுல் டைம் ஃப்ரீலான்சராக இருந்தால் கூட மேக்ஸிமம் 2 hours 3 hours தான் ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் 2ன்னு சொல்லியே போடுறேன். ஒரு நாளுக்கு 2 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ 20 நாள் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு. ஒரு நாளுக்கு 2 மணி நேரம் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ வருது அப்படின்னா 40 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதத்துக்கு 40 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எத்தனை பேருக்கு கம்மியாக இருக்குது, எத்தனை பேருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறலாம் எனக்கு தெரியல. பட் யூ கெட் த பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 10,000 நம்ம 40ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 25ன்னு போட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு 0 போடுறோம். அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்று பார்த்தீங்கன்னா, உங்களோட டார்கெட் வந்து 10,000 இருந்துச்சு. நீங்கள் ஒரு மாதத்துக்கு 40 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் 250 ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணால் போதும். உங்களால் என்ன பண்ண முடியும்னா அந்த டார்கெட் 10,000 ரீச் பண்ண முடியும். இப்போது இதில் லைக் டெக்னிக்கலி அப்போது எக்ஸ் அப்படிங்கிற அமௌண்ட்டு 250, உங்களோட டார்கெட் வந்து 250 rupees பெர் ஹவருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இதுவே நீங்கள் வந்து இல்லை என்னோட டார்கெட் வந்து இது 10 லட்சமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களோட ஒர்க் ஹவர்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் அந்த ரேட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை நீங்கள் காம்ப்ளெக்ஸாக என்ன பண்ணிக்கலாம்னா டிசைட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு பிளான் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் அடுத்து கேட்கலாம், அப்போ இந்த 250 rupees இருந்தால் போதுமா, நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லை. அங்கே தான் ட்விஸ்ட் வருது. என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டர்ஸும் $5 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ $5 சொல்லும்போது $5 to INR. $5 சொல்லும்போது 368 ரூபா வருது. கரெக்டாக? ஸோ இந்த 368 ரூபாய் $5 = $5 ஒரு 20% என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபைவர் எடுத்துருவாங்க. ஸோ கரெக்டாக 20%னா $4 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது டெக்னிக்கலி $4 எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். 295 rupees. ஸோ 295 rupees. $5க்கு நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு $5 சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபா கையில் கிடைக்கும். கையில் கிடைக்கும்னா டெக்னிக்கலி ஃபைவரில் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த ஃபைவர் இருக்குல்ல, ஃபைவரில் 20% போய் இங்கே கிடைக்கும். இது வந்து ஃபைவர் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபைவரோட டேக்ஸு, ஃபைவரோட கமிஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பேபாலுக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க. பேபால் கன்வெர்ட் ஒரு 5% இதுலேருந்து போயிடும். இதுலேருந்து ஒரு 5% என்ன பண்ணிடுவாங்கன்னு ரெடியூஸ் பண்ணுவாங்க. பேபால் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ பேபால் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட பேங்க்குக்கு பேபாலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதில் கன்வர்ஷன் நடக்கும். அந்த US$ வந்து இந்தியன் ருபீஸ்க்கு மாற்றுவாங்க. அதில் ஒரு கன்வர்ஷன் நடக்கும். அதில் என்ன நடக்கும் அப்படின்னா அதில் உங்களுக்கு கொஞ்சம் சார்ஜஸ் போகும். கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சார்ஜஸ் போகும். ஸோ நீங்கள் இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேபி உங்களோட கரன்சியை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுருந்தீங்க, வேறு கரன்சியை செட் பண்ணி வச்சுருந்தீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் இல்லாமல் உங்களால் வாங்க முடியுமா இருக்கலாம். பட் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கன்வர்ஷன் சார்ஜ்
இது பண்ணுவாங்க. இந்த கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்கம் டேக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் உங்களுக்கு வந்து மேபி அரௌண்ட் உங்களுக்கு ஒரு ₹200 உங்களுக்கு கையில் கிடைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து கணிப்பாக இருக்குது. ஸோ டெக்னிக்கலி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபைவரை பொறுத்தவரைக்கும் $5 ரொம்பவே சீப் ஒரு மணி நேரத்துக்கு. $10 நியாயமான ஒரு ரேட் அப்படிங்கிற மாதிரி தான். அதுவும் சீப் நிறைய பேருக்கு சொல்லப்போனால். ஸோ நீங்கள் உங்களோட கிக்க ஆரம்ப கட்ட வேலையை நீங்கள் டீசெண்டான ஒரு ஜாப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் $10 பெர் ஹவர் அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணவே இல்லை. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி $10 பெர் ஹவர் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு ரேட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆர்டர் சுத்தமாக கிடைக்கவே இல்லைன்னா நீங்கள் குறைச்சிட்டு $5 கூட வச்சுக்கலாம். பட் $10 நான் சொல்கிறேன். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஏன்னா வந்து இந்த $10 வந்து அதான் சொல்கிறேன், ஃபைவர் டேக்ஸ் போகும், ஃபைவரோட கமிஷன் போகும். ஃபைவரோட கமிஷனா உங்களுக்கு $8 தான் கீழே வரும். $8 தான் உங்களுக்கு கிடைக்கிற ரேட்டு. இந்த $8 வந்து நீங்கள் பேபாலுக்கு பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கன்வர்ஷனுக்கு பே பண்ணுவீங்க, இன்கம் டேக்ஸுக்கு பே பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டருக்கு நீங்கள் வாங்குறதுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் உங்களுக்கு அந்த இது தேவைப்படும்ல, கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட் தேவைப்படும், பவர் பில் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் சம்டைம்ஸ் சிலர் ஏசி போட்டிருப்பீங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா கரண்ட் செலவாகும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்குலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போது அந்த ஃபைவரில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ப்ரீமியர் ப்ரோ வச்சிருக்காங்கன்னா, ப்ரீமியர் ப்ரோக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ட்ராப் பாக்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதனால சொல்கிறேன். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். எதுக்காக நீங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும். சரியா? சரி, இப்போ இவ்வளோ விஷயங்கள் சார்ஜ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரைஸை சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுற ஜாப் வச்சுருக்கீங்க. சரியா? நீங்கள் வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு கிளியராக தெரியும், ஒரு தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 30 நிமிஷம் ஆகுது. 30 நிமிஷம் ஒரு தம்ப்நெயிலை நீங்கள் பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு 30 மினிட்ஸ் ஆகுது. ஸோ நீங்கள் 30 மினிட்ஸ் ஆகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு வந்து $5 சார்ஜ் பண்ணுறீங்க. ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் $5 சார்ஜ் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் மேபி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, $5 சார்ஜ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அது ரீசெண்டான ஒரு ப்ரைஸாக தான் தெரிஞ்சிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க, ஆர்டர் வரவே இல்லை. ஒரு மாதமாக போட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஆர்டர் வரவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, மற்ற எல்லாரும் ஃபைவரில் இது பண்ணும்போது ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து $1 $2 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, என்னடா அது ஒரு தம்ப்நெயில் எப்படி வந்து $5 பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ டைம் ஆக தான் செய்யும். அப்போ அவங்க வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்களா, அப்போ நான் என்னோட ப்ரைஸை குறைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அங்கே ஒரு பிளான் இருக்குது. என்னன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொன்னல, ஒரு தம்ப்நெயில் நீங்கள் $5 தான் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் அவங்க வந்து எல்லாருமே வந்து $2 இல்லை $2 இல்லை $4 பண்ணி கொடுக்குறாங்க. அப்படின்னா உங்களுக்கு $4 கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம், ஒரு தம்ப்நெயிலுக்கு $5. இப்போ ஒரு தம்ப்நெயிலுக்கு $5 உங்களுக்கு தெரியும், ஒரு தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். ஆனால் ரெண்டாவது தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 30 நிமிஷம் ஆகாது. ஏன்னா அந்த தம்ப்நெயிலிருந்து நிறைய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரீயூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டாவது தம்ப்நெயில் உங்களுக்கு பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். மூணாவது தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம், நாலாவது தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம். இப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களால் வந்து ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 4 தம்ப்நெயில் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களோட பிளானிங்கை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணணும், எப்படி இது பண்ணி எப்படி காஸ்ட்டை கம்மி பண்ணுறது, இல்லை எப்படி டைமை கம்மி பண்ணுறது, டைம் கன்சம்ஷன் எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா உங்களோட ஒர்க்கு ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். புரியுதுல்ல? இப்போது சில பேர் வீடியோ எடிட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதை ரெண்டர் போடுற அந்த ரெண்டர் ஆகிட்டு இருக்க டைமில் இன்னொரு வீடியோ எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ டைம் புரிகிறதா நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். சரியா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே $5 எனக்கு வந்து அவன் ஒரே ஒரு தம்ப்நெயிலை $5 நான் பண்ணி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போது 1 ஹவரில் நீங்கள் எவ்வளோ 4 தம்ப்நெயில் பண்ணி கொடுத்துட்றீங்க. 1 ஹவரில் 4 தம்ப்நெயில் நீங்கள் பண்ணி கொடுத்துட்றீங்க. உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா $10 செலவாகும். ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு $10 தேவைப்படுது. உங்களால் 4 தம்ப்நெயில் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் $20 இந்த ஒரு ஆர்டருக்கு நீங்கள் ஒரு கிக்குக்கு நீங்கள் $20 சார்ஜ் பண்ணுறீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணி கொடுக்குறீங்கன்னா 10 தம்ப்நெயில் இல்லைன்னா 8 தம்ப்நெயில் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது ஓகே பல்காக அவங்க யோசிப்பாங்க, ஓகே 8 தம்ப்நெயிலாக அவங்க இவ்வளோக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு தம்ப்நெயிலோட $1.something தான் வருது. $1.something வருது. இது எதுவுமே கரெக்டான அக்யூரேட் வேல்யூ இல்லை. பட் நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பல்காக கொடுக்கும்போது உங்களுக்கும் அப்போ கரெக்டாக இருக்கும். ஓ மை காட், இவன் வந்து $20 ஒரு சிங்கிளாக கொடுக்காம அவன் நிறைய ஆர்டர் தரான். அப்போ நீங்கள் இன்னொரு கிக்கு போடலாம். எந்த கிக்கில் இன்னொரு பிளான் மாதிரி போடலாம். 10 தம்ப்நெயிலுக்கு நான் இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறேன். 10 தம்ப்நெயிலுக்கு $50 தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். இல்லை 10 தம்ப்நெயிலுக்கு நான் $30 சார்ஜ் பண்ணுறேன். என்கிட்ட 50 தம்ப்நெயிலாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்து உங்களுக்கு 60 தம்ப்நெயில் பண்ணி கொடுக்குற ப்ரைஸுக்கு நான் உங்களுக்கு 50 ஓகே ஃபைன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன். இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருக்கிறது உங்களுக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன். பட் திங் இஸ் உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் எல்லாமே புரிஞ்சிருக்கு என்று நான் நம்புகிறேன். ஸோ இது ஒரு பிளான். சரியா? இது இவ்வளோ ஒரு பிளான். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வரலாம். இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ $5 இருக்குல்ல,
அந்த லிஸ்ட்டில் வந்து நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் 1 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களோட டைம்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்கல்ல, அது வந்து ₹100 இருந்தாலும் போதும். சில பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கு ₹100 கிடைச்சா போதும் 1 மணி நேரத்துக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ₹100 கிடைக்கிறது முக்கியம் இல்லை. அந்த ₹100க்கு மேலே நீங்கள் வந்து அந்த நம்ம சொன்ன ஃபைவர் காஸ்ட்டு, இன்டர்நெட் காஸ்ட் அது எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் ஆட் பண்ணி வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிரும். இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்டு தான் வீடியோ எடிட் பண்ணி தராங்க. உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியாது. உங்களோட கிக்கில் சில விஷயங்களில் வீடியோ எடிட் பண்ண தேவைப்படுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கணும். லைக் எனக்கு நீ வீடியோ எடிட் பண்ணி தரல, 1 மணி நேரம் நீ வீடியோ எடிட் பண்ணி தரேன், உனக்கு எவ்வளோ சார்ஜ் வேணும்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கணும். அதுக்கு மேலே அந்த ப்ரைஸ்லாம் ஆட் பண்ணி தான் நீங்கள் பில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பல்காக, ஸோ ஒரு சில டைம் வந்து ஒரு சின்ன ஒரே வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், இல்லை சில டைம் ஒரு பேக்கேஜாக இருக்கலாம். அதில் வீடியோ எடிட்டிங் இருக்கும், ஃபோட்டோ எடிட்டிங் இருக்கும், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்து கண்டென்ட் டைட்டில் போடுறதா இருக்கலாம். ஒருத்தங்களுக்கு வீடியோ நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்டும்போது அவங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அது தம்ப்நெயில் வைக்கணும், அதுக்கப்புறம் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும், வீடியோ அப்லோட் பண்ணணும், வீடியோ எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் டிஸ்கிரிப்ஷன் போடணும், கமெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணணும், இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் அதை பார்ட்டாக என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா லைக் ப்ரைஸிங் போட்டு பிரித்து கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்ஷனில் எவ்வளோ இது பண்ணுது, எப்படி நீங்கள் டைம் சேவ் பண்ணலாம், எப்படி காஸ்ட்டை கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்தாகணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது இவ்வளோ விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரலாம். நீங்கள் ஏதோ ஒரு வேறு லெவலில் தம்ப்நெயில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட கிக்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து $5 சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போது உங்களோட தம்ப்நெயிலுக்கு டிமாண்ட் இருக்குது, நீங்கள் பண்ணி கொடுக்குறது வேறு லெவலில் இருக்குது, எல்லாருக்கும் நல்ல யூடியூப்பில் நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ அப்போ என்ன பார்க்குறாங்கன்னா உங்ககிட்ட நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போது உங்களுக்கே தெரியுது பல்காக நிறைய ஆர்டர் வர ஆரம்பிக்குது. ஒரு நாளுக்கு உங்களால் வந்து 3 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண, ஒரு நாளுக்கு உங்களால் 3 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும். ஒரு நாளுக்கு 3 மணி நேரம் தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஆர் மேபி 2 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண முடியுது. நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க, உங்களால் அதுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது, இல்லை நீங்கள் கட்டாயத்தில் இருக்கீங்க, இல்லை எனக்கு இதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கு ஃப்ரீ டைம் தான் வேணும் அப்படிங்கிறதுனால, இல்லாட்டி நீங்கள் வந்து ஏதோ ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களால் ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலையும் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் அதுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியல. இப்போ நிறைய ஆர்டர் உங்களால் என்ன பண்ண முடியும்னா, ஆர்டரில் ஒரு 20 பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 20 பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே $5 கொடுத்துருக்காங்க. உங்களால் எல்லாருமே என்ன பண்ண முடியும்னா ஆர்டர் முடிச்சு கொடுக்க முடியாது. ஸோ எல்லாமே நிறைய இது வந்து இன்கம்ப்ளீட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், உங்களால் பண்ணக்கூடிய ஆர்டரை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச ஆர்டர்ஸை டெலீட் பண்ணலாமா, ஐ மீன் ரிஜெக்ட் பண்ணலாமா, இதுதான் பிளான் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 வகையில் இருக்குது. ஒன்று என்ன பண்ணலாம்னா, நீங்கள் நிறைய பேரை ஹையர் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து ஒர்க்கை பிரித்து கொடுத்து அவங்கள பண்ண சொல்லி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணுற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஐ மீன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கில் ஆஃப் த அந்த பர்சனல்ஸை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா, உங்களோட ப்ரைஸ் இருக்குல்ல, நீங்கள் $5 பண்ணி கொடுத்துட்டு இருக்கதை அப்படியே 3 டைம்ஸாக இன்க்ரீஸ் பண்ணலாம். என்னடா சொல்கிறேன், ஏன் 3 டைம்ஸாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்ல கேள்வி. 3 டைம்ஸாக இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் அதே தம்ப்நெயில்ஸ் வந்து $15 பண்ணி கொடுக்குறீங்க, புரியுதா? $15 பண்ணி கொடுக்கும்போது உங்ககிட்ட 20 பேர் இருக்காங்க, அது 21 வச்சுப்போம் நம்ம நல்ல இதுக்கு. அந்த 21 பேரில் ஒரு கிட்டத்தட்ட 16 என்ன சொல்கிறது, ஒரு 2-3 பேர்னா ஒரு 66% ஆஃப் த பீப்புள் வந்து உங்கள்கிட்ட பேர் இல்லை நீ ரொம்ப காஸ்ட்லி $5 நான் பண்ணுவேன் இல்லைனா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு சொல்கிறேன்ல ஒரு 66% பேர், ஒரு அப்ராக்சிமேட் தான், எல்லாமே அப்ராக்சிமேட் தான் நான் சொல்கிறேன். பட் அவ்வளோ பேர் என்ன பண்ணுவாங்க, உங்களை பட் லீவ் பண்ணி போயிடுவாங்க, இல்லை நீ காஸ்ட்லி இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஜென்யூனான கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா உங்ககிட்ட இப்போவும் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு 6 பேர், இந்த 20 பேரில் ஒரு 6 பேர் சரி பரவாயில்ல உன்னோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் நல்லா தான் இருக்குது, நீ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அதே அமௌண்ட் ஆஃப் டைம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் ப்ரைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட கிளைண்ட்ஸ் இருக்குல்ல, 6 into 15 is equal to இது எவ்வளோ அமௌண்ட்டோ இதே தான் 18 into 5, இந்த ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் கொடுக்க போகுது. ஸோ டெக்னிக்கலி இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹையாக சார்ஜ் பண்ணுறீங்க, ஏன்னா உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது, உங்களால் ஹையர் சார்ஜ் பண்ணாலும் உங்கள்கிட்ட மக்கள் வாங்குவாங்க. அப்படிங்கிறதுனால என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற காசு உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அண்டு உங்களுக்கு நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், சரியா? ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான். இது எல்லாத்தையும் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு எந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், எந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் வேணும், அண்ட் ஒரு ப்ரைஸை சார்ஜ் பண்ணும்போது ஒரு கிக்கை சார்ஜ் பண்ணும்போது எந்த டீசன்ட் ப்ரைஸ் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பிளான் பண்ணி கிளியராக வச்சு கிக்கை ப்ரைஸ் பண்ணணும். அவன் ஒரு ப்ரைஸை போட்டிருக்கான் அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படி போடவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், திடீர்னு என்கிட்ட சில ஸ்கில்ஸ் இருக்கும், திடீர்னு அந்த கிளைண்ட் கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னால் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது வந்து அந்த இதை பற்றியே இருக்காது,
லைக் அது நான் எதுக்காக அந்த கிளைண்ட் கிட்ட பேச போகிறேனோ அதை பற்றி இருக்கவே செய்யாது, வேறு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். பட் எனக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்கில் இருக்கும். ஸோ அதனால் என்னால் நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். அதனால என்னால் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு பிடிக்கும். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், ட்ராப் பாக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளைண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஐயோ என்னோட அந்த கூகுள் டிரைவ் வந்து ஃபில் ஆகிடுச்சு, என்கிட்ட ட்ராப் பாக்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் கவலைப்படவே மாட்டேன். என்கிட்ட தனியாக ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் நான் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணி நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு என்ன பண்ணி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் டெக்னிக்கலி இந்த மாதிரி நிறைய வித்தைகள் கையாளுறதுனால எனக்கு சில இடத்துல செலவுகள் இருக்கும். சம்டைம்ஸ் நான் வந்து மேபி அதான் சொல்கிறேன், ஜூம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பேன். அண்ட் சம்டைம்ஸ் நான் என்ன வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் அந்த டீம் வியூவர் கனெக்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பேன். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது எனக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களோட சிச்சுவேஷன் படி அவங்களோட கம்ஃபர்ட் படி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ செலவாகும், மற்றவங்களை எப்பவுமே பார்க்க, மற்றவன் $20 போட்டிருக்கான், நானும் $20 போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட ரெப்யூட்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும். போக போக அது உங்களோட டிமாண்ட் அண்ட் இதை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே போக ஆரம்பிச்சிருங்க. உங்களோட ப்ரைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். புரிகிறதா? ஸோ வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye, have fun.